நீதிமொழிகள் அதிகாரம் 30. ஆகூரன் மொழிகள். மாசாவை சார்ந்த யாக்கேயின் மகன் ஆகூரன் மொழிகள். அவர் ஈத்தியேல் ஊக்கால் என்பவர்களுக்கு கூறிய வாக்கு. மாந்தருள் மதிகேடன் நான், மனிதருக்குரிய அறிவாற்றல் எனக்கில்லை. ஞானத்தை நான் கற்றுணரவில்லை. கடவுளை பற்றிய அறிவு எனக்கில்லை. வானத்திற்கு ஏறி சென்று மீண்டவர் யார்? தம் கைப்பிடிக்குள் காற்றை ஒருங்கே கொணர்ந்தவர் யார்? கடல்களை மேலாடையில் அடக்கி வைத்தவர் யார்? மண்ணுலகின் எல்லைகளை குறித்தவர் யார்? அவர் பெயர் என்ன? அவருடைய மகன் பெயர் என்ன? நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆயிற்றே. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் நீ பொய்யனாவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். வேலைக்காரரை பற்றி அவர் தலைவரிடம் போய் கோள் சொல்லாதே. சொன்னால் அவர் உன்மீது பழி சுமத்துவார். நீயே குற்றவாளி ஆவாய். தந்தையை சபிக்கிற, தாயை வாழ்த்தாத மக்களும் உண்டு. மாசு நிறைந்தவராய் இருந்தும் தம்மை தூயோர் என கருதும் மக்களும் உண்டு. கண்களில் இருமாப்பு, பார்வையில் ஆணவம், இத்தகைய மக்களும் உண்டு. பற்கள் கூறிய வாள், கீழ்வாய் பற்கள் தீட்டிய கத்தி, இவற்றை உடைய மக்களும் உண்டு. அவர்கள் நாட்டிலுள்ள ஏழைகளை விழுங்கி விடுவார்கள். உலகில் உள்ள எளியோரை தின்று விடுவார்கள். அட்டை பூச்சிக்கு தாத்தா என கத்தும் 2 புதல்வியர் உண்டு. ஆவல் தனியாத 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4வது ஒன்றும் உண்டு. அவை பாதாளம், மலடியின் கருப்பை, நீரை அவாவும் வறண்ட நிலம், போதும் என்று சொல்லாத நெருப்பு ஆகியவையே. தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும், வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும். கழுகு குஞ்சுகள் தின்னட்டும். எனக்கு வியப்பை தருவன 3 உண்டு. என் அறிவுக்கு எட்டாத 4வது ஒன்றும் உண்டு. அவை வானத்தில் கழுகு மிதத்தல், கற்பாறை மேல் பாம்பு ஏறுதல், நடுக்கடலில் கப்பல் மிதந்து செல்லுதல், ஆண் மகனுக்கு பெண் மீது உள்ள நாட்டம் ஆகியவையே. விலை மகள் நடந்து கொள்ளும் முறை இதுவே. தவறு செய்த பெண் அவள் குளித்துவிட்டு நான் தவறு எதுவும் செய்யவில்லை என்பாள். உலகத்தை நிலைகுலைப்பவை 3. அது பொறுக்க இயலாத 4வது ஒன்றும் உண்டு. அரசனாகிவிடும் அடிமை, உண்டு திரியும் கயவன், யாரும் விரும்பாதிருந்தும் இறுதியில் மனம் முடிக்கும் பெண், உரிமை மனைவியின் இடத்தை பறித்து கொள்ளும் அடிமை பெண். சிறியவையாயினும் ஞானமுள்ள சிற்றுயிர்கள் 4 உலகில் உண்டு. எறும்புகள், இவை வலிமையற்ற இனம். எனினும் கோடை காலத்தில் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன. குறுமுயல்கள், இவையும் வலிமையற்ற இனமே. எனினும் இவை கற்பாறைகளுக்கிடையே தம் வலைகளை அமைத்துக் கொள்கின்றன. வெட்டுக்கிளிகள், இவற்றிற்கு அரசன் இல்லை. எனினும் இவை அணி அணியாக புறப்பட்டு செல்லும். பல்லி, இதை கைக்குள் அடக்கிவிடலாம். எனினும் இது அரச மாளிகையிலும் காணப்படும். பீடு நடை போடுபவை 3 உண்டு. ஏறு போல நடக்கின்ற 4வது ஒன்றும் உண்டு. விலங்குகளுள் வலிமை வாய்ந்ததும் எதை கண்டும் பின் வாங்காததுமான சிங்கம், பெருமிதத்துடன் நடக்கும் சேவல், மந்தைக்கு முன் செல்லும் வெள்ளாட்டுக்கடா,
படையோடு செல்லும் அரசன், நீ வீண் பெருமை கொண்டு மூடத்தனமாக நடந்திருந்தாலும், தீமை செய்ய திட்டம் வகுத்திருந்தாலும் உன் வாயை பொத்திக் கொண்டிரு. ஏனெனில் மோரை கடைந்தால் வெண்ணெய் திரண்டு வரும், மூக்கை நெரித்தால் இரத்தம் வரும், எரிச்சல் ஊட்டினால் சண்டை வரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.